இந்த பிக் பாஸ் வீட்லேருந்து ஜோவிகா வெளியே போயிருக்காங்க. இவங்க வெளில போகிற எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்குமே ஜோவிகா தான் வெளியே போகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் என்ன சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதாக்காக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு முதல் நாள் கூட வனிதாக்கா பிக் பாஸ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதில் கூட கேட்டிருப்பாங்க என்ன ஜோவிகா எலிமினேட் ஆகிட்டாங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு சாச்சா அப்படியெல்லாம் கிடையாது, ஜோவிகா இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா, அவள் வெளியில் வந்தால் யாருக்கு முதல்ல கால் பண்ணுவா, எனக்கு தானே கால் பண்ணுவா, ஆனால் இது வரைக்கும் அவள் எனக்கு கால் பண்ணவே கிடையாது, ஸோ கண்டிப்பாக அவள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பா அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க அடிச்சு சொன்னதுக்கு எதிர்மாறா ஜோவிகா அந்த வீட்டை விட்டு வெளில போயிருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஜோவிகாவோட வெளியேற்றத்தில் நிறைய முரண்பாடுகள் வந்து இருந்துச்சு. சில பேர் சொல்லியிருந்தாங்க அவங்க ரகசிய அறையிலிருந்து எல்லாரையும் வியூ பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜோவிகா எலிமினேட் ஆகலை, விக்ரம் தான் எலிமினேட் ஆகியிருப்பாரு அப்படின்னு அவங்களோட கருத்தை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோவிகாவோட புடரிலேயே அடிச்சு அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே வனிதாக்காக தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோவிகா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இந்த வீட்டை விட்டு வெளில வந்ததை வனிதாக்காக தெரியக்கூடாது அப்படின்னு சர்ப்ரைஸாக வச்சுக்கிறாங்களா. எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் ஜெயிச்சா தான் அதை வந்து சர்ப்ரைஸாக வச்சுப்பாங்க. இவங்க என்னென்னா எவிக்ஷன் ஆகுறதெல்லாம் சர்ப்ரைஸாக வச்சு அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இப்படி எவிக்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வனிதாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது வனிதாக்கா வந்து கோவாவில் இருந்தாங்க. ஸோ கோவாலேருந்து சென்னை வரும்போது ஏர்போர்ட்டில் தான் ஜோவிகா வனிதாவை மீட் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோவிகா ஒரு மூலையிலேருந்து ஸ்லோ மோஷனில் ஓடி வர, அங்கிட்டு இருந்து நம்ம வனிதாக்கா ஸ்லோ மோஷனில் ஓடி வர, அப்படியே ஒரு பாச போராட்டம் கண் முன்னாடியே நடந்திருக்குமா. ஸோ அதை வந்து அவங்க வீடியோ வேறு எடுத்து வச்சிருக்காங்களா. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டேன், நேரம் வரும்போது தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஜோவிகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வனிதாவை மீட் பண்ண போகிற டைம் தான் வனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி பிரதீப்போட ஃபேன் வந்து உங்கள் அம்மாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னே ஜோவிகா ரொம்ப கோவப்பட்டாங்களாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேம் ஷோ தானே, இதை கூட புரிஞ்சிக்க முடியாத ஃபேன்ஸாக அவங்க அப்படின்னு நம்ம பிரதீப் ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை அடித்தவனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சபதம் கூட எடுத்திருக்காங்களா. ஆனால் இதை பற்றி நான் இப்போ பேச போகிறது கிடையாது, ஆனால் கண்டிப்பாக இதனை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு கொஞ்சம் பிரதீப்பையும் தாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. பிரதீப்பை மட்டும் இல்லைங்க, பிரதீப் ஃபேன்ஸையும் ரொம்ப 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 மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஆனால் இதே நேரத்தை பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கும்போது ஜோவிகா வெளில வந்தது சரி அப்படின்னு உங்களில் எத்தனை பேர் நினைக்கிறீங்க?